கடவுளே கடவுளே, நான் கோபி. நான் ஸ்கூபி. பாத்தியாடா? பார்த்து தானே இருக்கேன். எங்க பாத்தியா? ஒரு பிரம்மாண்டமான வாசல் தெரிகிறது. கடவுளே 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 கடவுளே, எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாரு. ஏய், நீ கூப்பிட்டு பாரு ஸ்கூபி. கடவுளே 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 கடவுளே, கதவு திறங்க. கடவுளே, ரொம்ப அர்ஜென்ட், இம்மிடியேட்டா பேசியே ஆகணும். நான் கோபி. நான் ஸ்கூபி. கடவுளே, உங்க பாட்டுக்கு பூமியை படைச்சு விட்டுட்டு போயிட்டீங்க. இங்க இப்ப ஏகப்பட்ட பிரச்சனை. இவங்க வாழ்றதா நாங்க வாழ்றதான்ட்டு நீங்க உடனே வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டு போங்க. எப்பா, நாங்க நீங்க வாழ வந்தானே சொல்லலையே. நான் வர வேண்டிய காலம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அந்த நேரத்துல தான் நான் அங்க வருவேன். கடவுளே, நீங்க எப்ப வருவீங்களோ வர வேண்டிய நேரத்து வரைக்கும் இங்க எங்களால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நிறைய பிரச்சனை ஓடுது. அதுல முக்கியமா எங்க பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. இம்மிடியேட்டா நீங்க கதவை திறங்க. இந்த 2 பேர்ல யாரு சுயநலவாதி? கோபி தான் நினைக்கிறேன். இந்த வர நான் இருக்கேன். கடவுள் பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கீங்க? என்ன மாதிரி தான் மனிதர்கள் இருக்கிறாங்க. கடவுளே, அங்க பூமியில பல விதத்துல கடவுள் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சாதாரண மனுஷன் மாதிரி இருக்கீங்க? இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கணும்ல, அதுக்காக என்னுடைய பிரஜையா தான் உங்களை இந்த உலகத்துல படைச்சிட்டு வந்தேன். பாத்தியா, கடவுள் எங்களை தான் பிரஜையா படைச்சிருக்காரு. நாங்க தான் கடவுளே, கடவுளே நாங்க தான். கடவுளே நீங்க இல்ல, மொத்த உலகத்தையும் காப்பாத்துற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. கடவுளே, எல்லாரையும் காப்பாத்துற பொறுப்பை எங்க கிட்ட கொடுத்துறீங்க. ஆனா இப்ப எங்களை காப்பாத்துறதே பெரிய கஷ்டமா இருக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த பகவத்கீதை, குரான், பைபிள், திருக்குறள், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு போதிக்கிறதுக்கு அப்படி ஒரு புத்தகங்களும் அதில் உள்ள எண்ணங்களையும் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். கடவுளே, அதை வச்சு விவாதம்னு ஆரம்பிச்சீங்கன்னா லட்சக்கணக்கில் டிபேட் நடத்தணும். அது இன்னும் பெரிய அந்த சாப்டரை விட்டுருங்க. கடவுளே, இப்ப எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை தயவு செய்து தீர்த்து வைங்க. என்ன உங்க பிரச்சனை? கடவுளே, எங்களால் அந்த பூமியில வாழ முடியல. இவனுங்க தெருவுக்கு தெருவு நின்னுக்கிட்டு நாங்க நடந்து போனா சரி, உட்கார்ந்தா சரி, ஓடினா சரி, பைக்ல போனா சரி, ஆட்டோல போனா சரி, கார்ல போனா சரி, பின்னாடியே துரத்தி எங்களை கடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. கடவுளே, எல்லாரும் இல்ல கடவுளே. எவ்வளோ ஒருத்தம் பண்ண தப்புக்கு எங்க இனத்தையே அழிக்கணும், எங்க இனத்தையே எங்கேயாவது கொண்டு விடணும்னு நினைக்கிறாங்க. இவங்க மட்டும் சும்மா இல்ல கடவுளே. நாங்க அமைதியா படுத்திருப்போம். ஒரு கல்லு வந்து எங்க மேல விழும். அப்படி எரிவானுங்க, வலிக்கும், திடீர்னு அடிப்பானுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ராத்திரி 9 மணிக்கு மேல இவனுக்கு பைக்ல திடீர்னு பார்த்தா எங்க மேல வந்து இவனுங்களும் விழுந்து பைக்கு விழுந்து எங்களுக்கு கை கால் அடிபட்டு போயிடும். அவனுங்களை ஏதோ கூட்டு போயிட்டு போலீஸ் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அப்படிலாம் போட்டு அவங்களை காப்பாத்துறாங்க. அந்த பைக் ரிப்பேர் பாக்குறாங்க. ஆனா எங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல கடவுளே. நாங்க அந்த வழியோட சுத்திக்கிட்டு இருப்போம். ஆனா சில நேரத்துல சில மனிதர்கள் எங்களையும் கூப்பிட்டு போய் காப்பாத்துறாங்க. ஆனா நல்ல மனிதர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இந்த துன்புறுத்துற மனிதர்களை மட்டும் துன்புறுத்தாத மாதிரி ஏதாவது பண்ணுங்க கடவுளே. அதுகளை துன்புறுத்திட்டு அப்புறம் அது கடிக்குது, அது இதாகுது அப்படின்னு சொல்றதுல என்ன இது இருக்குது? முத காரியம், நாயின்னு ஒரு விஷயத்த நான் படைக்கவே இல்லை. நீங்களா ஓநாயை காட்டுல இருந்து கொண்டு வந்து நாயாக்கி உங்க சுயநலத்துக்காக நாயை கூட வச்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு அது தேவையில்லாதங்க போது நாய் தேவையில்லை, அதை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் போடுங்க, இல்லை கொண்டு இருங்க, இப்படி எல்லாம் சொன்னா நல்லா இல்லைல்லப்பா. கடவுளே, நாங்க இப்பவும் இவனுங்களை வந்து கொல்ல சொல்லல. இவங்களை ஒரு தனிமையான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் காப்பகத்துல பாதுகாப்பா வைங்கன்னு தான் சொல்றோம். இவங்க காப்பகத்துல கொண்டு போய் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இதே மனிதர்கள் தான் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாங்க அந்த காப்பகத்துல போயிட்டு கொன்றுவாங்கன்றாங்க. சிலவங்க இல்ல, காப்பகத்துல வந்து எங்களை சரியா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, அத்தனை பேருக்கும் கொடுக்கறது கஷ்டம்ன்றாங்க. ஒண்ணுமே புரியல கடவுளே. அதாவது அரசாங்கம் இந்த நாய்களுக்கு வந்து பொறுப்பா எந்த விதமான ஊழலும் பண்ணாம, ஊழல் தானே அதுக்கு பேரு? ஆமா ஆமா, ஊழல் தான். அது ஊழல்ல வந்து எதுவும் பண்ணாம நீங்க கரெக்டா நாய்க்கான ஒரு கருத்தடையை பண்றதோ, அது மகிழ்ச்சியா வாழ்ற அளவுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை உங்களால பண்ண முடியும் அப்படின்னா அதுல எந்த தவறும் இல்லையே. சில பேர் ஆசையா எங்களை வளர்க்கணும் தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களால வளர்க்க முடியலன்னு நடு ரோட்ல விட்டுடுறாங்க. எங்களை மட்டும் இல்ல கடவுளே, நம்மளை வாழ வைக்கிற இயற்கையையும் காப்பாத்துறோம். அந்த இயற்கையாவதான் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டேன்றாங்க. உங்க வீட்டுல இருக்கிற யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி நோய் வாய்ப்பட்டா உடனே எடுத்து தெருவுல விட்டுருவீங்களா? இவங்க பெரியவங்களையும் அப்படி விட்டுடுறாங்க. இப்படி எல்லாம் வர பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களா? பாவிகளா.
இதெல்லாம் கூட பரவாயில்ல கடவுளே, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்றாங்க. நியூஸ பாருங்களேன். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த குப்பநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகவேல் வீட்டிலிருந்து ஆட்டோவில் அழைத்து பள்ளியில் விட சென்றுள்ளார். அப்போது குழந்தை தந்தைக்கு ஆசையாக முத்தம் கொடுத்துள்ளது. முருகவேல் சாலையின் ஓரம் மண் முத்து இருப்பதை கவனிக்காமல் அந்த மண் முத்தின் மீது ஆட்டோ ஏறி நிலை தடுமாறியது. சாலையின் ஓரம் மண் முத்து இருப்பதை கவனிக்காமல் அதாவது கடவுளே, ஒரு அப்பா தன்னோட 4 வயசு பையனை ஸ்கூலுக்கு கூட்டு போகும்போது அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு ஏதோ முத்தம் கொடுத்துருக்கா. அந்த நேரத்துல அந்த ரோட்ல ஒரு மண்மேடு இருந்திருக்கு. அது மேல ஆட்டோ ஏறி கீழே விழும்போது அந்த பையனோட தலை அந்த கம்பி கடையில சிக்கி அந்த இடத்துல அந்த பையன் செத்து போயிடுறான் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு நியூஸ பாத்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே குப்பநத்தம் கிராமத்தை சேர்ந்த முருகவேல் இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். தனது ஊரில் இருந்து பள்ளிக்கு தனது ஆட்டோவில் அழைத்து கொண்டு செல்லும் போது திடீரென நாய் குறுக்கே வந்ததாக கூறப்படுகிறது. அந்த ஆட்டோல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாய் குறுக்க ஓடி வந்ததுனால அது மேல ஏத்தாம கட்டடிக்கும் போது ஆட்டோ கீழே விழுந்து அந்த பையன் இறந்து போயிடுறான்னு ஒரு நியூஸ் வருது. கடவுளே, இதுல எதை நம்ப முடியும்? கேட்டா பையன் கூட முத்து முழுத்து கொஞ்சிக்கிட்டு போகும்போது அப்படி கீழே விழுந்திருந்தா இன்சூரன்ஸ்ல பணம் கிடைக்காது, அதே நாய் குறுக்க வந்ததுன்னு சொன்னா இன்சூரன்ஸ்ல பணம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. கடவுளே, தேவையில்லாம எங்க மேல அபாண்டமான பழி போடுறாங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. கடவுளே, இப்ப டிரைவரே இல்லாத கார்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது மனிதர்களுடைய சௌகரியத்துக்காக பல விஷயங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க உலகத்தில், அது தெரியுது. ஆனால் அந்த கண்டுபிடிப்புக்கு ஒரு லிமிட் வச்சுருக்கணும்ல, லிமிட்டை தாண்டி போயிட்டே இருக்கீங்களே. கடவுளே, ஸ்பீட் லிமிட்லாம் வச்சிருக்காங்க. ஆனா சில பேர் அந்த லிமிட்டை தாண்ட ஸ்பீட்ல மட்டும்தான் போறாங்க. ஸ்பீடெல்லாம் போகக்கூடாதுப்பா, மெதுவாக போங்க. இப்போ நீங்கள் கொரோனான்னு ஒன்று உருவாக்கி, இந்த கொரோனான்னு ஒரு நோயை வந்ததே உலகத்துக்கெல்லாம், அப்போ வந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? உலகத்தையே பூட்டி போட்டீங்கல்ல. அதாவது கொரோனா பாதிக்கப்பட்டவங்கள தனிமைப்படுத்தினீங்களே, மற்றவங்களெல்லாம் பழக பயன்படுத்தீங்களே. ஒரு 4 பேர் நிற்கிற கூட்டத்தில் ஒருத்தன் தும்புனா கூட பயந்து அலறி அடிச்சு ஓடிட்டீங்களே. கடவுளே, இவங்களுக்கு ஒரு நியாயம், மற்ற இனத்துக்கெல்லாம் ஒரு நியாயம். கேஸ் வெடிச்சு சாகுறாங்க, திரும்பவும் அந்த கேஸ பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பிளைட்ல போகும்போது கீழே விழுந்து செத்து போயிடுறாங்க, திரும்ப அந்த பிளைட்ல போயிட்டு தான் இருக்காங்க. மழை தண்ணியில கரண்ட் ஒயர் கீழே கிடந்து செத்து போயிடுறாங்க, திரும்பவும் அந்த கரண்டை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் கேட்டா எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்குதுன்றாங்க. அதே மாதிரிதான் எங்கேயோ ஒரு இடத்துல தெரியாம அந்த குழந்தைகளை கடிச்சிடுறதுக்கு எங்க எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு கடவுளே, அந்த குழந்தைங்க பெரியவங்களை நாங்க கடிக்கிறத நிறுத்திட்டோம்னு வைங்களேன், அது எங்களுக்குவே சந்தோஷம் தான் கடவுளே. அப்புறம் ஒரு விஷயம் கடவுளே, இந்த ரேபிஸ், கொரோனா, இந்த வியாதியை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதும் மனுஷங்க தான் பேசிக்கிறாங்க கடவுளே. அது என் வாயால நான் எப்படி சொல்ல முடியும்? கடவுள் இப்படிலாம் பேசுறது நீயான கோபிநாத்துக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தையெல்லாம் கண்டெம்ட் பண்ணிடுவார். உங்களோட சுயநலத்துக்காக எதை வேணாலும் எப்ப வேணாலும் கண்டெம்ட் பண்ணிடுங்க. ஆனா மனிதர்களே, உங்களை எல்லாரும் எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா எங்களை படைச்ச கடவுள் நீங்க தான். கடவுளே, நாங்க ஒன்னும் நாய்க்கு மிகப்பெரிய விரோதி கிடையாது. எங்களுக்கும் நாய் பிடிக்கும் கடவுளே. நாங்களும் நாய்கள் கூட எல்லாம் விளையாடி இருக்கிறோம். ஆனா எங்களால தெருவுல நடந்து போக முடியல. நீயா நானான்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது கடவுளே. அது என்ன நீயா நானா? தலைப்பே சண்டை போடுற மாதிரி இருக்க. நீயா நானா அப்படிங்கிற மாதிரி. நான் உங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? நீயும் நானும் சேர்ந்தால் நாமாவோம். ஒற்றுமை, அன்பு, இதெல்லாம் நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு வந்தேன். மனிதர்கள் நாங்க எல்லாருமே ஒற்றுமையா இருந்து இவனுங்களை எப்படி காப்பாத்துறது, அதே நேரத்துல நாங்களும் எப்படி பாதுகாப்பா இருக்கிறதுன்னு ஒரு தீர்வு சொல்லுங்க கடவுளே. இந்த தீர்வு விஷயத்துக்கு வருவோம். இப்போ நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும், நாயும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்வை எங்கிட்ட கேட்டீங்க. இப்ப நான் ஒரு தீர்வு சொன்னா அதை முறைப்படுத்துவீங்களா? ஐயோ வேண்டாம் கடவுளே, நீங்க சொன்ன தீர்வு கரெக்டா தப்பான்னு 1 லட்சம் டிபேட் நடக்கும். யூடியூப்ல ஃபுல்லா உங்களை பத்தி தான் பேசுவாங்க, உங்களை தான் ட்ரோல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம கடவுள் யாரோட கைக்கூலி தெரியுமா, அவர் யாரோட பீட்டியும் தெரியுமா, இதனால கடவுளுக்கு எவ்வளவு பணம் போச்சு தெரியுமான்னு சொல்லி பேசுவாங்க. கடவுளே பார்த்துக்கோங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு